தன்னையும் தனது குழந்தைகளையும் விஜய் சரிவர கவனிக்கவில்லை என்று சங்கீதா தரப்பில் செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. 2021ஆம் ஆண்டு முதல் வேறு ஒரு நடிகையுடன் விஜய் கள்ள தொடர்பில் இருப்பதாகவும் அந்த கள்ள தொடர்பை விடுமாறு பலமுறை வற்புறுத்தியும் அவர் அதை நிறைவேற்றவில்லை. தன்னை அடித்து துன்புறுத்தியதால் மன உளைச்சலுக்கு ஆளானதாகவும் அந்த மனுவில் அவர் தெரிவித்திருக்கிறார். வழக்கின் முதல் விசாரணை கடந்த 24/2/2026 அன்று விசாரணைக்கு வந்தது. அதில் பல்வேறு குற்றச்சாட்டுகளை சங்கீதா முன்வைத்திருக்கிறார். மேலும் தனக்கு ஜீவனாம்சம் விஜயிடமிருந்து பெற்றுத்தர வேண்டும் என்ற கோரிக்கையையும் அந்த மனுவில் அவர் தெரிவித்திருக்கிறார். ஆனால் அதற்கு விஜய் தரப்பிலிருந்து மறுப்பு தெரிவித்ததாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கும் நிலையில் ஏப்ரல் 20ஆம் தேதி விஜய் வழக்கறிஞர் இல்லாமல் நேரில் ஆஜராகி விளக்கமளிக்க வேண்டும் என்ற உத்தரவும் தற்போது பிறப்பிக்கப்பட்டுள்ளது. விஜய் எந்த நடிகையுடன் தொடர்பில் இருந்தார் என்பதை தன்னால் கூற முடியும். ஆனால் தேவையில்லாத பப்ளிசிட்டியை அவருக்கு ஏற்படுத்திவிட வேண்டாம் என்ற நோக்கில் அதனை குறிப்பிடவில்லை என்றும், தேவைப்பட்டால் இரண்டாவது மனுதாரராக அந்த நடிகையை சேர்க்கவும் தயார் என்றும் சங்கீதா நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார். தனக்கு ஜீவனாம்சம் தேவை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். கடந்த சில ஆண்டுகளாக வெளிநாடுகள் மற்றும் பொதுக்கூட்டங்களுக்கு இருவரும் ஒன்றாக சென்றிருக்கின்றனர் என்றும் சங்கீதா பதிவிட்டிருக்கிறார். விஜய் மற்றும் ஒரு நடிகையால் கடந்த 2021ஆம் ஆண்டில் இருந்து கடும் மன உளைச்சலில் இருந்து வருகிறேன் என்று சங்கீதா பதிவிட்டிருக்கிறார். 2021ஆம் ஆண்டு முதல் விஜய் வேறொரு நடிகையுடன் தொடர்பில் இருப்பதால் தான் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகி இருப்பதாகவும், கடந்த 2 வருடங்களுக்கும் மேலாக தன்னையும் தனது குழந்தைகளையும் அவர் சரிவர கவனிக்கவில்லை, நடிகையுடன் தொடர்பில் இருந்து கொண்டு தன்னை அடித்து துன்புறுத்தியதாகவும் அவர் பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். நடிகையுடனான தொடர்பை பலமுறை துண்டிக்க கோரி வலியுறுத்தியும் விஜய் அதனை நிறைவேற்றவில்லை. இதனால் தனக்கு மிகுந்த மன உளைச்சலும் மனவேதனையும் ஏற்பட்டிருக்கிறது என்றும் அந்த வழக்கில் அவர் தெரிவித்திருக்கிறார். 27(1) என்ற விதியின்படி திருமணத்தை மீறிய உறவு 2 வருடங்களுக்கும் மேலாக தன்னை சரிவர கவனிக்கவில்லை என்ற குற்றச்சாட்டுகளை முன்வைத்து தனக்கு விவாகரத்து கோரி செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் சங்கீதா மனு தாக்கல் செய்திருக்கிறார்.